வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எங்களுடைய முழுமை அறிவு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மேலை இசை, மேலை தத்துவம் ஆகியவற்றை தொடர்ந்து அறிமுகம் செய்கிறோம். இந்திய சூழல்ல மேலை தத்துவம், மேலை இசை ஆகியவற்றை முறையாக அறிமுகம் செய்து கொள்வதற்கான பெரும்பாலான அமைப்புகள் கல்வித்துறை சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன. அந்த அமைப்புகளே மிக மிக சிலவு. மொத்த தமிழ்நாட்டிலே அப்படி 1-2 இடங்கள் கூட கிடையாது. அந்த மாதிரியான கல்வித்துறை அமைப்புகளுக்குள்ள போய் அதை கற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் அலைய முடியாது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கல்வி என்பது வயிற்று பிழைப்புக்கான கல்வி, வேலைக்கான பயிற்சி. அந்த பயிற்சி அடைந்து வேற வேற வேலைகளுக்கு சென்று எதிலாவது பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு மேலை தத்துவத்தை ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று தோன்றினால் ஒரு தத்துவ MA வகுப்பில் போய் சேர முடியாது. மேலே இசையை கற்றுக்கொள்ளணும்னா ஒரு இசை கல்லூரியில செஞ்சு அதை படிக்க முடியாது. அப்புறம் தத்துவவாதி ஆகணுங்கிறதுக்கான கல்வி என்பது வேற. மேலே இசையில் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்கான கல்வி வேற. அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனா இதை தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்கான கல்வி வேற. எனக்கு ஒரு ஓப்ரா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஓப்ரா கேட்டா என்னுடைய காது திறந்திருக்குன்னு கவனிக்க என்னால முடியும். ஓப்ரா உங்களுக்கு சுத்தமா தெரியலைன்னா, அந்த டேஸ்ட் பழகலைன்னா, அதன் பின்புலம் தெரியலைன்னா, அது ஒரு மாதிரி ஓலம் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹை பிச்சில் ஷீவரிங்கான ஒரு சவுண்டில் பாடுறாங்கன்னு தோணும். உங்களுக்கு உள்ளே போக முடியாது. நான் யூடியூப்லேயே ஓப்ரா கேட்பேன்னு ஒரு ஆளுக்கு சொல்லவே முடியாது. அப்படி கேட்டால் அது ஓப்ரா கிடையாது. முதல்ல அதனுடைய கல்ச்சரல் பேக்ட்ராப் என்ன, டெக்ஸ்ட் என்ன, அதான் அந்த கதை என்ன, கதையுடைய பின்னணி என்ன, அதில் ஒரு வேறு மேற்றுகள் அந்த பாடுறதுக்கான காரணம் என்ன, ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி எப்படி ஒலி வழியாக வெளிப்படுது, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் ஓப்ராக்குள்ளே போக முடியும். ஓப்ராங்கிறது மேலை சந்திக்கிறதுடைய உச்சம். அதாவது மேலை நாடகமும், மேலை இலக்கியமும், மேலை இசையும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி. அது அதை எல்லாரும் உடனடியாக போய் ரசிச்சிட முடியாது. அதற்கு முன்னாடி மேலே இசை அறிமுகம் பீத்தோன் வழியாக ஒரு அறிமுகத்தை அடையலாம். எப்படி மேலே இசை என்பது டெக்ஸ்டா இருக்கு அப்படின்னு. தமிழ் இசை என்பது ஆலாபனை சார்ந்திருக்கு. கர்நாடக சங்கீதம் நாம சொல்றது அது ஒருவருடைய கற்பனை சார்ந்திருக்கு. மேலே இசையில 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்று, அதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட்ங்கிற 2 வகையில. ஒன்று, அது ஒலி குறிப்புகளாக எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி சவுண்டாக எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு டெக்ஸ்ட். இன்னொன்று, அதுக்குள்ள ஒரு நிகழ்வு, ஒரு கதை இருக்கு. இந்த டிபியூசியுடைய ஒரு செரனேட் இருக்கு, பனி வெளியில் ஒரு காலடி தடம். அது அந்த அர்த்தத்தோட தான் அது கேட்க முடியும். காதலியுடைய ஃபுட் ஸ்டெப்பை பனியில பார்க்குற ஒருவர் அடையக்கூடிய எக்ஸ்டசி, அது காதலியை விடவும் பெரிய அனுபவமா இருக்கிறது. அது ஒரு கடவுள் அனுபவத்துக்கு சமானமா இருக்கிறது. கடவுள் நம்ம பார்க்கல, கடவுளுடைய காலடி தளத்தை பார்க்குறோம். இப்படி அந்த டெக்ஸ்ட் அனுபவம் போதுதான் அது மியூசிக் ஆகுது. இதுக்கான ஒரு பயிற்சி நமக்கு வேணும். இந்த ரசனை பயிற்சி அளிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சுத்தமா இடமே கிடையாது. அது மாதிரி மேலை தத்துவம். மேலை தத்துவம் என்பது ஒரு கடல். ஏன்னா ஒரு கண்டத்தை நாம பேசிட்டு இருக்கோம், ஒரு நாட்டை இல்லை. கிரேக்கத்தில் ஆரம்பிச்சு ஜெர்மனி வழியாக பிரிட்டன் வழியாக இன்றைக்கு வரைக்குமான இருக்கக்கூடிய ஒரு பெரிய வளர்ச்சி பரிணாமத்தை பேசிட்டு இருக்கோம். அதை அவ்வளோ ஈஸியாக அறிமுகம் பண்ண முடியாது. அதை முறையாக தான் கற்கணும். ஆனால் அதோட அவுட்லைன் என்ன, அது பேசின அடிப்படையான இஷ்யூஸ் என்ன, எப்படி அதுக்குள்ள நுழையிறது, எதுக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு மன தயாரிப்பு என்ன, அதனுடைய இடம் என்ன, இதை அறிமுகம் பண்ணிக்கணும். இதற்கு ஒரு பயிற்சியை நாம் அளிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பெறுவதற்கு நம்முடைய கல்வி முறையில் எங்கேயுமே இடம் கிடையாது. இன்னும் வேடிக்கை என்னன்னா, நம்ம கற்றுக்கொண்டிருப்பது முழுக்க முழுக்க மேல்நாட்டு கல்வி தான். அதாவது நம்முடைய இன்ஜினியரிங், சோஷியல் சயின்சஸ் எல்லாமே மேலை நாட்டு தத்துவத்தின் அடிப்படையில் உருவானது தான்.
ஆனால் தத்துவத்தின் கோரை கற்றுக்கொள்வதற்கு இந்தியாவில் இடமே கிடையாது. எந்த பாடத்திட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. மேல்நாட்டு சயின்ஸுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய பிலாசபி ஆஃப் சயின்ஸ் அறிந்து கொள்வதற்கு இந்தியாவில் இடம் கிடையாது. ஏன்னா நீ எப்படி ஒரு இடத்துல வேலைக்கு தானே போக போற, நீ என்ன யோசிக்க போற, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதான் நம்முடைய பாடத்திட்ட வகுப்புகளுடைய மனநிலையா இருக்கு. நீ என்ன பிலாசபியா உருவாக்க போற, நீ என்ன ஒரிஜினலா சிந்திக்க போற, ஒரிஜினலா கிரியேட் பண்ண போற. இந்த கல்வி முறை இங்க வெற்றிகரமா இத்தனை காலம் வந்துருச்சு. ஆனா திடீர்னு ஏஐ வந்து நீங்க அந்த படிப்புல செய்யக்கூடிய வேலையெல்லாம் அது செய்ய ஆரம்பிக்கும் போது, நீங்க சொந்தமா யோசித்தா மட்டும்தான் சர்வே ஆக முடியுங்கிற நிலைமை வரும்போது அந்த கல்வி அளிக்கப்படவே இல்லை. சொந்தமா சிந்திக்க தெரியாது. வேலை கொடுத்தா செய்வான் நம்ம பையன், சொந்தமா சிந்திக்க தெரியாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. சொந்தமா சிந்திக்கணும்னா தத்துவ கல்வி வேணும், பண்பாட்டு கல்வி வேணும். அது இல்லை. ஒரு ஐடியாவை தெரியும், அந்த ஐடியாவோட பிலாசபி தெரியாது. அப்ப எப்படி யோசிக்க முடியும்? லாஜிக்னு ஒன்று இருக்கு, எப்படி படிப்படியா ஒரு விஷயத்தை உருவாக்குறதுன்னு அது தெரியாது. மேலை நாட்டில் அது உண்டு. அவன் சொந்தமா சிந்திக்கிறான்னா அவன் கல்வி முறைக்குள்ளே மேலை நாட்டு தத்துவம் உண்டு. ஆகவே இந்த குறைபாடை உணர்றோம். அதுக்கு ஏதாவது செய்யலாம். குறைந்தபட்சம் ஒரு வகுப்பு வைக்கலாம். அதுல 10 பேர் உட்கார்ந்து அவங்க, அதாவது ஒருத்தனுக்கு உண்மையிலே கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும்போது அதுக்கான இடமில்லையே என்று அவன் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த வகுப்புகள் நடத்துறோம். அப்படி நினைக்கிறவங்களே மொத்த இந்தியாவிலையும் ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. மொத்த தமிழ்நாட்டிலேயே 100 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. ஏன்னா இந்த வகுப்புகளுக்கே 30 பேர் 40 பேர் தான் வராங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டா பொழைப்ப பார்க்குறோம் சார், அதானே பிலசபிக்கலா தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுக்கான ஒரு தகுதி தனக்கு இருக்கிறது நினைக்கக்கூடியவங்களே ரொம்ப குறைவு தான். தன்னால முடியும்ன்ற தன்னம்பிக்கை உள்ளவங்களே ரொம்ப குறைவு தான். ஒரு வகுப்புல உட்கார்ந்து அதை கவனிக்கிறதுக்கான ஃபேக்கல்டி கொண்டவங்களே ரொம்ப குறைவு தான். தத்துவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க தத்துவத்தை கற்கிற முறை தவறுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தத்துவத்தை இப்போ சாக்ரட்டிஸ் என்று சொன்னார், அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னார், அதன் பிறகு சீனோ இப்படி சொன்னார், அதன் பிறகு ஹெகல் இப்படி சொன்னார், மார்க்ஸ் இப்படி சொன்னார்னு கத்துக்கிறது தத்துவ கல்வி அல்ல. தத்துவத்தை ஒரு பாடமாக்கி அந்த பாடமா நீ கத்துக்கிறீங்க, அதனால பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். தத்துவங்களை இஷ்யூ பேஸ்டா படிக்கணும். ஒரு கேள்வியாகவும் பதிலாகவும் படிக்கணும். ஒரு கேள்விக்கான பதிலை எப்படி படிப்படியா டெவலப் பண்ணிக்கிறது, அந்த கிடைக்கக்கூடிய பதிலை எப்படி படிப்படியா தர்க்கபூர்வமா எதிர்கொள்வதுன்னு படிக்கணும். தத்துவப்படுத்தல் ஒன்று இருக்கு, பிலாசபைசிங். அது வழியா தான் தத்துவத்தை படிக்கணும். பிலாசபைசிங் தெரியாம தத்துவத்தை படிச்சீங்கன்னா தத்துவம் வெறும் தகவல் மட்டும்தான், யார் என்ன சொன்னாங்கிறது மட்டும்தான். அதுதான் இந்தியா முழுக்க தத்துவ கல்விங்கிற பேர்ல அகாடமிக்கலா கூட கொடுக்கப்படுது. யூடியூப்ல ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு, எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். தத்துவ கல்விங்கிறது வேற. அது நேரில் ஒரு ஆள்கிட்ட கத்துக்க வேண்டியது. இந்த வே ஹீ திங்ஸ், அதை நீ கண்ணால பாக்குற. அவர் ஒரு லாஜிக்கல் ஆன ஒரு ஆன்சரை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, எப்படி மறுக்கிறாருங்க பாக்குறீங்க. இதெல்லாம் தான் தத்துவ கல்வி. தத்துவ வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு உடனே புரியும். இந்த தத்துவ கல்வி மக சுவாரஸ்யமானது, எக்ஸைட்டிங்கானது. தத்துவம் அளிக்கக்கூடிய இன்பம் போல வேற எந்த இன்பம் உலகத்தில் கிடையாதுன்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அது உண்மைதான். உண்மையில நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது எலக்ட்ரிஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதை பார்க்கலாம். திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு உலகமே மாற ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். எல்லாமே புது புது அர்த்தம் கொள்றதை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை, உங்க அவுட்லுக் எல்லாமே மாறிடும். அது தத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். ஒரு பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பு கம்பி பண்றது தத்துவம். பொம்மை பஞ்சு பஞ்சாலாம் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தத்துவம் தான். எந்த சிந்தனைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இரும்பு தான் தத்துவம்னு வைங்க. அதுக்குள்ள பேசிக் லாஜிக் இருக்கு, அதான் தத்துவம். மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் தாட்டுடைய பேசிக் லாஜிக்கு தான் நம்ம வெஸ்டர்ன் பிலாசபின்னு சொல்றோம். அதை சொல்லிக் கொடுக்கத்தான், அதை முறையாக தத்துவமாகவே அறிமுகம் பண்ணிக்கிறதுக்காக அந்த வகுப்பு நடத்துறோம். அதோட இந்த மேலே இசை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சினிமா நீங்க பாக்குறீங்க, சினிமாவுக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓப்பனிங் எங்கேருந்து வந்தது? அது ஓப்பரால இருந்து, வெஸ்டர்ன் சிம்பனிலேருந்து வந்தது. அந்த வைண்டிங் அப் இருக்குல்ல, கிளைமேக்ஸ், அது எங்கேருந்து வந்தது? அதுவும் அங்கேருந்து வந்தது தான். ஒரு சீன்ல இன்னொரு சீனுக்கு ஷிஃப்ட் இருக்குல்ல, ஒரு ஷாட்ல இன்னொரு ஷாட்டுக்கான ஷிஃப்ட் இருக்கு, இதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். நீங்க சினிமா பார்க்குறீங்கன்னா நீங்க உங்களை அறியாமலே சிம்பனி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சினிமா பார்க்குறீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க ஓப்பரா தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
அதனுடைய ரூட் என்ன, அடிப்படை என்ன என்று தெரிஞ்சு கொள்வதற்கான பயிற்சி தான் இந்த மேலை இசை பயிற்சி. நீங்க ஓப்பராவை தெரிஞ்சுக்கிட்டு சினிமா பார்க்குறவனுடைய சினிமா அனுபவம் வேற. இப்போ நமக்கு சினிமா பற்றி பேசிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு மேஜர் இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஆனால் சினிமா பற்றி யாருக்கும் தெரியாது. சினிமாவோட கதை சுருக்கம், அப்புறம் தனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, அதில் தான் எப்படி நினைக்கிறேன், இவ்வளோதான் நம்ம திருப்பி எழுதிட்டு இருக்கோம். சினிமாவோட அழகியல் தெரியணும்னா ஏன் சினிமா இப்படி இருக்கு, சினிமாவோட இந்த அழகியல் எப்படி உருவாகி வந்திருக்கு, இது எப்படி சரியா அமைஞ்சிருக்கு இல்லை அமையலை அப்படின்னு தெரியணும்னா இங்க முறையாக மேலை கலை தெரிஞ்சுக்கணும். குறிப்பா ஓப்ராவை, குறிப்பா சிம்பனியை, வெஸ்டர்ன் மியூசிக்கை தெரியணும். ஓப்ரா அதான் கதையோடு இணைந்த சங்கீதம். அதை தெரிஞ்சு கொள்வனுடைய சினிமா அனுபவமே முற்றிலும் வேறு. அவன் பார்க்கக்கூடிய படமே வேறு. மற்றவங்க திரும்பி திரும்பி கதையை தான் பார்க்குறாங்க. கதையில ஏதாவது தன்னால் இணைந்து கொள்ள முடியுமான்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு பகுதியோடு இணைந்து கொள்ள முடிஞ்சால் நல்ல படம், இணைந்து கொள்ள முடியலன்னா நல்ல படம் இல்லை. இது அல்ல, எந்த கலையையும் முறையாக பார்க்குறோம். இப்போ கர்நாடக சங்கீதம் வகுப்புகள் நாங்கள் நடத்துகிறோம். ஜெயக்குமார் கர்நாடக சங்கீத வகுப்பு நடத்துகிறேன். தமிழ்நாட்டில் கூட எல்லாருக்குமே கர்நாடக சங்கீதம் தெரியும் கொஞ்சம். என்ன சினிமா பாட்டு கேட்குறீங்கல்ல, பிருந்தாவனமும் நந்தகுமாரன் ஒரு பாட்டை கேட்டீங்கன்னா நீங்க அறியாமலே ஆவேரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சில குறிப்பிட்ட பாட்டை நீங்க விரும்புவீங்க, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ராகம் இருக்கும். அப்போ அந்த ராகம் உங்களுக்கு ஃபேவரேட், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு பொறுத்த இந்த பாட்டு நல்ல பாட்டு, இந்த பாட்டு நல்ல பாட்டு இல்லை அப்படின்னா அவனுக்கு தெரியும் தான், ஆனால் அவனுக்கு தெரியாது, தெரியுங்கிறது தெரியாது. அப்போ கர்நாடக சங்கீத பயிற்சிக்கு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு அந்த அறிமுகம் கிடைச்சிருது. அப்போ அவனுக்கு சட்டுன்னு எல்லாம் துலங்க ஆரம்பிக்குது. அது மாதிரிதான் மேலை இசை பயிற்சி என்பது. நீங்க எதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, எதை ரசிச்சுட்டு இருக்கீங்களோ, அதை எப்படி ரசிக்கிறீங்க, ஏன் ரசிக்கிறீங்கிறத அது காட்டும். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும், உங்களுக்கே ஒரு அடிப்படையை கொடுக்கும். எல்லா அறிதலும் நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் இதை ஏன் செய்யறேன்னு நாமளே தெரிஞ்சுக்கிறது தானே. புத்தகம் அதுக்கு தான் படிக்கிறோம், இசை தத்துவ பயிற்சியில் அதுக்கு தான் அடைகிறோம். நன்றி.